ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் இயற்ற தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இன்று மாலை டெல்லியிலிருந்து தமிழகம் திரும்பும் தனது பயணத்தை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் திடீரென ரத்து செய்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் பயணத்தில் தாமதம் ஏன் அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது நமக்கு தகவல் அளிக்கும் வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் அளித்துள்ள வாக்குறுதியை பார்க்க வேண்டும். தமிழக அரசு இது தொடர்பாக என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு மத்திய அரசு துணை நிற்கும், வடக்கு உச்சநீதிமன்றத்திலும் இருப்பதை சுட்டி காட்டியுள்ளார். நமக்கு தகவல் அளிக்கக்கூடிய வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூடிய விரைவில் நல்ல முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த நல்ல முடிவு என்னவா இருக்கலாம் என நாம் பார்க்கும் பொழுது, இப்போ மத்திய அரசு தரப்புலேருந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி முடிவாயிடுச்சு. மாநில அரசு ஒருவேளை அவசர சட்டம் கொண்டு வரலாம், ஜனாதிபதியிடம் ஒப்புதல் வாங்குவதற்கு மத்திய அரசு அவர்களுக்கு உதவி பண்ணலாம். நாளை மாலை தான் ஜனாதிபதி இந்தியா திரும்புகிறார். ஜனாதிபதி கிட்ட ஒப்புதல் வாங்கிட்ட பிறகு ஒருவேளை ஒப்புதல் கிடைத்து விட்டால் அவசர சட்டம் அமலுக்கு வந்துவிடும், ஜல்லிக்கட்டை நடத்திவிடலாம். நீதிமன்றம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக ஒருவேளை நாளை தமிழகத்தில் அமைச்சரவை கூடினால் இந்த அவசர சட்டத்திற்கு வாய்ப்பு இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது நமக்கு தகவல் அளிக்கும் வட்டாரங்கள் கொடுத்த தகவலை தவிர உறுதியான தகவல் என்று நாம் சொல்ல முடியாது. முதலமைச்சரின் தாமதத்திற்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் அளிக்கிறவங்க சொல்றாங்க. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் புபேந்தர் சிங்குடன் சலீம்.